அகமெல்லாம் நிறைந்தோங்கும் அண்ணல் போற்றி, ஆடுகடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி, தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. மைசூர் சர்க்கார் மியூசியத்துல விலமதிக்க முடியாத கோல்கொண்டா உயரங்கள். மியூசியத்துக்கு 10 அடி தள்ளி ஒரு சாக்கடை வழி. அதுல இறங்கி மியூசியத்தை நோக்கி 100 கஜ தூரம் நடந்து போய் நின்னா சரியா உன் தலைக்கு மேலதான் அந்த வைரங்கள். உன் கண்ணக்கோள் வேலையை அங்கதான் நீ கட்டணும். மியூசியத்தினுடைய தரையை பேக்கணும்னா வெடிதான் வைக்கணும். சத்தம் வெளியே கேட்குமே, கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். எப்படி செய்யறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. மைசூர் தசரா நடக்க போகுது. தசரா ஊர்வலம் அந்த வீதியில வரபோது தார தம்பட்ட மேளதாள சத்தங்கள் தான் பலமா இருக்கும். அந்த நேரத்தில் நீ விடிய வச்சா அந்த விழா சத்தத்துல உன் வெடி சத்தம் மறைஞ்சிடும். வைரங்களை எடுத்துக்கிட்டு போன வழியே திரும்பி வந்துடு. ஆளுங்க உனக்கா காரை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதான் அந்த மியூசியத்தோட பிளான். இதுல எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். உனக்கு 10 லட்சம். எனக்கே 10 லட்சமா? அப்படின்னா வைரத்தின் மதிப்பு 1 கோடி இருக்குமா? 1 கோடி இல்ல, 3 கோடி. யார்? கணேஷ், யார் இந்த பொண்ணு? நீங்க தரப்போற 10 லட்சத்துக்கு பங்காளி, என் வாழ்க்கையின் கூட்டாளி.
எஸ் பசவப்பா பேசுறேன். பார்ட்னர், நான் கண்ணாயிரம் பேசுறேன். ஆ, ரூபா 3 கோடி விஷயம். ரூபா 3 கோடி விஷயமா? தாமதிக்காத, சீக்கிரம் புறப்பட்டு வா. கமான். ஓகே. உங்க திறமையால செந்தில்நாதனுக்கு 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களுக்கோ 10 லட்சம். மஞ்சு, என் திறமையை வச்சு மத்தவங்க லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா கொள்ள லாபம் சம்பாதிக்க விட மாட்டேன். என் பார்ட்னர் பசவப்பா வர சொல்லியிருக்கேனே, ஏன்னு உனக்கு தெரியுமா? என் முகத்துத்தான் செந்தில்நாதன் கூட்டத்துக்கு தெரியுமே தவிர பசவப்பா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த 3 கோடி யாருக்கு வந்து சேரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. மஞ்சு, நீ என்னுடைய கையாளுங்கிறது அந்த கண்ணாயிரத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவ எங்கிட்டயே வளரி இருப்பானா? என்ன வளரு? அவன் உங்களையே ஏமாத்த திட்டம் போட்டிருக்காப்பா. அதுக்காக பசவப்பாங்கிற அவன் பார்ட்னரையும் வர சொல்லியிருக்கான். வெடி வைக்கிறதுல அவன் கில்லாடிதான், ஆனா அவனுக்கே வெடி வைக்கிறதுல நான் கில்லாடிங்கிறத காட்டுறேன். பசவப்பா, பசவப்பா, நான் சொல்றது நல்லா கவனி. நான் எப்படி அந்த வைரங்களை மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள 8ஆம் நம்பர் லாக்கர்ல வச்சு பூட்டிடுவேன். நீ அந்த லாக்கரை திறந்து அதுல இருக்கிற வைரங்களை எடுத்துக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு போயிடு. உன்னை நான் ரகசியமா சந்திக்கிறேன். இதுல உனக்கு நல்ல பங்கு உண்டு. அதோட நாளை காலை சரியா 8 மணிக்கு நீ இங்க வந்துடணும். அந்த லாக்கரோட சாவி இந்த கல்லுக்கடையில தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? கண்ணாயிரம் நம்ம எல்லாம் முட்டாளாக்க திட்டம் போட்டிருக்கான். அதனால அவன் வைரத்தை திருடிக்கிட்டு வெளியே வரும்போது அதை பறிச்சுட்டு உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு தரதா சொன்ன 10 லட்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மொட்டாய், எஸ் பாஸ். விக்டர், இந்த விஷயத்துல உன் குறி தவறவே கூடாது. காட் இட்? எப்பவுமே என் குறி தவறாது பாஸ். ஐயா, ஐயா, என்ன காப்பாத்துங்க. உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. இந்தாங்க ஐயா, இந்த பணத்தை வச்சுக்கங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. என் முதுகுல இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு.
ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் நிரபராதி. யாரோ இவரை கத்தியில் குத்துட்டு ஓடிட்டாங்க. இவரை காப்பாத்தலான்னு தான் அந்த கத்தி எடுத்தேன். என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லி இவர் தாங்க இந்த பணத்தை என்கிட்ட எல்லாம் கோட்லவும் சொல்லிக்க. கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணு. நீ இந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. கமான் ஹரி அப். பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். பைரன் கிடைக்கல. கத்தி குத்தோட எங்கிட்ட தப்பிட்டான். தப்பிச்சிட்டானா? ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் பாஸ். போலீஸ் அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவனுக்கு உதவி செய்ய வந்த ஒரு வண்டிக்கார மேல் சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். இட்ஸ் ஆல் ரைட். பைரன் கண்ணாயத்துக்கிட்ட இருக்குது போலீஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியக்கூடாது. அவன்கிட்ட இருக்கிற வைரத்தை பறிச்சுட்டு அவன் ஆஸ்பத்திரியில க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ மூச்சா உள்ள 8ஆம் நம்பர் வார்டுல இப்படி ஒரு அதிசயமா? ஒரே தேவடா. உண்டு உண்டு டாக்டர் கூட்டு வரேன். எனக்கு மூச்சு வருதுன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னது? அதுக்காக இந்த வைர வைரத்தை எடுத்துக்க. மோதிரத்தை எடுத்துட்டு என்ன உதவி? எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பென்சிலை எடுத்துட்டு வா. வெள்ளை பேப்பரும் பென்சிலுமா? லவ் லெட்டர் எழுத போறியா? எங்க சரி டைரி இருக்குது. அதை கிழிச்சு தரேன். அது எப்படி? ஆமா இந்த மோதிரம் எனக்கா உன் காதலிக்கா? அது உனக்கே தான். அதான பாத்து. உனக்கே தான். என் கோட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, அது உள்ள பணம் இருக்குது. அதை என்ன எடுத்துக்க சொல்றியா? ஒரு சாவி வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா. சாவியா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. இந்த சாவி ஜங்ஷன்ல உள்ள 8ஆம் நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பூட்டிட்டு இந்த சாவிய காதை கொண்டா. கடைசி நேரம் காதை கடிச்சிடாத. சொல்லு. வைத்தியா, வார்டு நம்பரும் 8, பெட் நம்பரும் 8, தேதியும் 8, மணி 8, லாக்கரும் 8. பொட்டு பொட்டுன்னு போறதுதான் இந்த 8 ராசியா? தேவடா. அப்பா ஐயோ, மோதிரத்துல கல்லும் 8. இது என்ன என்னென்ன பண்ண போகுதோ? வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே? எலிமிதி. ஏடு குண்டவாடா, பனி தீரிந்திரா, செத்தம் ஆத்மா சாந்தி அடையட்டும். ஹாய். కళ్ళక్కడిలో సావి పట్టేసినాను. ఏడుగుండవాడా, నా వచ్చిన పని అంతా తీరిపోయిందిరాప్పా.
பயிர எங்க? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ என் நண்பனை கொன்னவன். அந்த பொருளை நீ அடைய நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். Come on, get up. வயிறு அவகிட்டதா இருக்கு. அடிச்சு அவரால் எப்படியாவது அணைச்சு சிரிச்சு உண்மை வரவழைக்கும். Come on. இந்த கொலை சம்பந்தப்பட்ட வரையில் குற்றவாளிக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. போலீஸ் குற்றவாளியை பிடிக்கும் போது ஒரு கையிலே ரத்தம் படிந்த கத்தியும் மறு கையிலே பணமும் இருந்திருக்கிறது. இதன் மூலம் பணத்தை அடையத்தான் கொலை செய்தார் என்ற போலீசின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே செக்ஷன் 302 படி கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். நான் கொலை செய்யலைங்க, கொலை செய்யலைங்க. நான் நிரபராதிங்க. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. நான் நிரபராதி, நான் நிரபராதிங்க. என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ராணி, ஆண்டவரே, நான் நிரபராதியம்மா. நல்லா செய்ய போன எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே. இந்த பொல்லாத உலகத்துல பொம்பளை பிள்ளைங்க உங்களை 2 பேரையும் தனியா விட்டு போறேன்னுமா. நீங்க எப்படி போய்க்க போறீங்க? அப்பா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். அதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கிறேன். நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நல்லா இருக்கிறது நீங்கள் சொல்ற நியாயம். நம்ம இதுவரை நம்ம அப்பாவை நம்பி பொறுத்துக்கிட்டு இருந்தா நீங்கள் யாரை நம்புவான்? ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க சைத்தான்களா? வீட்டுக்குள்ள போய் சாமானத்துக்கு வெளியே போடுங்கய்யா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. மாசம் மாசம் எப்படியும் வாடகை கட்டிடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இந்த நிலையில வீட்டை காலி பண்ணிட்டா நானும் என் தங்கச்சி எங்க போக முடியும்? என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? இந்த காலத்துல ஆம்பளைங்களாயா பொழைக்கிறது கஷ்டம். பொம்பளைங்கோ எப்படியும் பொழைச்சுக்குவாங்கோ. ஏயா அனாதையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அட்வைஸா? நம்மளை கேட்க நிம்மள் யாரையா? நிம்மள் வேலையை பார்த்துட்டு ரோட் மேலே போறோம். ஏயா போலீஸ் உடையில இருக்கும் போதே என்ன யாருன்னு கேக்குற? நான் மப்டியில வந்தா என்ன கேட்கப்ப? என்ன கேட்பான்? நம்ம பாக்கி பணத்தை கேட்பான். நிம்மள் கொடுக்குறான், கொடுக்குறேன். என்ன வாடகையா? 50 ரூபாய் மாதம். ஏற்கனவே 500 ரூபாய் பாக்கி கொடுக்குறான். வாடகை 50 ரூபாயா? ரசீது கொடுக்குறியா? 10 ரூபாய்க்கு தானே ரசீது கொடுக்குறாரு. ஏயா பெரிய மனுஷா, சட்டத்தை ஏமாத்துறியா? உன்னை ரெண்ட் கண்ட்ரோல் எடுத்து கொடுத்து எவ்வளவு நேரம் ஆகும்? பாவம் பொழைச்சு போறியான்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை ஏமாத்துறியா? கான்செப்ட் நம்ம 100 மைலுக்கு அப்பாரே இருந்து இங்க பொழைக்க வந்திருக்கிறோம். நம்ம பொழைப்பே கெடுத்துறாதீங்க ஐயா. நாங்களும் பொழைக்கதான் வந்திருக்கோம். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியா? மாசம் மாசம் வந்து ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு போ. ஜி நம்ம பழைய பாய்க்கு 500 கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க ஐயா. கொடுப்பாங்க போயா. அரே சைத்தான்களா, நம்ம இன்னைக்கு யாரு முகத்திலே முழிச்சான்? கிணறு வெட்டினா பூதம் கிளம்புது. நம்ம காசுக்கு இன்னைக்கு நஷ்டம். ராணி, இந்த மார்வாடிங்க தொல்லை எப்பவும் இருந்துகிட்டு தாமா இருக்கும். பேசாம இந்த சாரட்டை வித்து அவன் கடன் அடைச்சிடும். இதையும் வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும்? என்ன இந்த சாரட்டை நானே ஓட்டி சம்பாதிச்சேன். நீயா? எப்படிமா? 4 பேர் சந்திக்கிற தொழில். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பொம்பளையா இருந்தா ரொம்ப ஆபத்து. ஆம்பளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளையாவா? ஆரம்பிச்சுட்டேன் கிறுக்க பத்திய. நீயே கிறுக்கிக்கிட்டே இருக்கிற, நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அழிப்பா ஜெயில பார்த்தா இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறாரு? சாமி, செவத்துல உள்ள அழிச்சிடலாம். ஆனா இங்க இருக்குதே அழிக்க முடியல. கடைசியா என் கள்ளம் இல்லாத மகனை பார்த்தது இந்த நிலையில தான். நீ பாக்குறப்ப அவன் கள்ளம் இல்லாத சின்ன பையனா இருந்தான். காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவரும் நம்ம திருடனா மாதிரி இதே ஜெயில இருக்கானோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன துரை, நான் தமாசுக்கு சொன்னத இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்கல. ஆனா என் மகனை பிரிஞ்சிருக்கனே அவன் நினைக்கல. வருத்தமா இருக்கு. அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ. Come on, darling. எங்க இந்த வண்டியிலயா போக போறா? ஏன் இதுல போனா என்ன? அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி வண்டியில தான் பவனி வருவாங்களாம். அதுவும் காதல் பவனி.
ஓ வணக்கம்மா. தீர்க்காயசா இருக்கணும்பா. இந்தாங்க உங்க பேட்டா. இன்னைக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், பால் வாங்கி சாப்பிடுங்க. ஆகட்டும்பா. ஏழைங்க மேல நீ காட்டுற அன்புக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருப்பா. பிச்சைக்காரங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? தேவி, யானை சாப்பிடும் போது ஒரு கவலை கீழே விழுந்தா அது கவலைப்படுறதில்ல. காரணம் அதனால அது பாதிக்கப்படுறதில்ல. ஆனா செதறி விழுந்த சோத்தை சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான எறும்புகள் உயிர் வாழும். அதே மாதிரிதான் நம்ம போல பணக்காரங்க இப்படி செதற விட்டா தான் ஏழைகள் உயிர் வாழ முடியும். இருங்க இருங்க, நான் கல்யாணம் பண்ணி உங்களை திருத்துறேன். ஆமா, எப்ப நம்ம கல்யாணம்? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இப்ப இல்லைன்னா வேற எப்போ? இன்னும் கொஞ்ச நாளைக்கு காதல்ங்கிற நதியில நீராடி கல்யாணங்கிற சமுதிரத்துல இறங்குவோம். சரி, கல்யாணத்துக்கு பிறகு நம்ம தேனிடுவ எப்போ வச்சுக்கலாம்? அதான் சமுதிரத்துல இறங்க போறோமே, அங்கேயே வச்சுப்போம். விளையாடாதீங்க டார்லிங், சொல்லுங்க எங்க வச்சுக்கலாம்? காஷ்மீரை ஸ்டார்ட் பண்ணி சிம்லா டார்ஜிலிங் வழியா சுவிட்சர்லாந்துக்கு போயிடுவோம். ஓ மை ஸ்வீட் டார்லிங். டார்லிங், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அது இப்பவே வாங்கிக்கலாம். பணம் ஒண்ணு அதிகம் இல்ல, 5 லட்சம் தான். 5 லட்சம் ரூபா தானா? ஆமா. நோ 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 நோ, உன் அழகுக்கு குறைஞ்சது நீ 10 லட்சம் ரூபாய்க்காவது இருக்கணும். நாளைக்கு நானே பார்த்து வாங்கி தரேன். டார்லிங், நாளைக்கு நான் உங்களை எங்க பாக்குறது டார்லிங்? உங்க அம்மா வர போறாங்க, நாளைக்கு வர முடியாது நீ சொன்னீங்க. அதெல்லாம் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க என் எதிர்கால கணவர். ஆமாமா, நீதான் என்னுடைய வருங்கால மனைவி. ரேஸ் கிளப் 4000, சோஷியல் கிளப் 7000, ஹோட்டல் பில் 4000, ஜவுளி கடை 5000. என்ன இதெல்லாம்? நத்திங் டாடி, ஆஃப்டர் ஆல் பில். ஆஃப்டர் ஆல் பில். புடவை வாங்கிருக்க யாருக்காக? புடவை யாருக்கா வாங்குவாங்க டாடி? புடவையை கிழிச்சு சட்டையா தச்சு போட்டுக்கிறதா இந்த காலத்து ஃபேஷன். அதுக்காக வாங்கினேன். இப்படி லட்ச லட்சமா கொட்டி அழறதுக்கு யாரால முடியும்? கோடீஸ்வரால தான் முடியும். நீங்க கோடீஸ்வரர் தானே? ஸ்டூபிட். இது ஒண்ணு கள்ள பணம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இருந்தாலும் கருப்பு பணம் தானே டாடி, கணக்குல வராத பணம். வாட் டாடி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சர்க்கார் வந்து எல்லா பணத்தையும் அள்ளிட்டு போறாங்க. அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறேன் டாடி. குட் நைட். ஜம்பு, ராஜா எந்தெந்த கிளப்ல மெம்பரா இருக்கானோ எல்லா மெம்பர்ஷிப்பும் கேன்சல் பண்ணு. செலவுக்கு ஒரு செல்லா காசு கூட கொடுக்க கூடாது. சாமி பிரிக்காதீங்க, துரைசாமி என்ன சேர்த்து சொல்லிடுங்க. ஆமாங்க. உங்க 2 பேருடைய நன்னடத்துக்காக உங்களை 2 மாதத்துக்கு முன்னதாகவே ரிலீஸ் பண்ண சொல்லி சர்க்கார் கிட்ட உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போகலாம். என்ன ஆகா அப்படியே இடிப்பேன். இந்த அரசாங்கத்துக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வர இவ்வளவு லேட்டா, எவ்வளவு இன்சல்ட். உங்களை வெளியில அனுப்புறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்கய்யா. போங்க சார். வெளியில இருந்து எங்களை அயோக்கியன்னு உள்ள கொண்டு வந்தீங்க, உள்ள இருந்து எங்களை யோகியன்னு வெளியில அனுப்புறீங்க. ஸ்டெடி மைண்டேன். அது எங்களுக்கு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்களே? இனிமே நாங்க பிடிபடவே மாட்டோம். அதாவது சட்டம் பிடிக்கிற அளவுக்கு எந்த காரியத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். எப்படியோ நீங்க திருந்தனா சரி. என்னது? முடியவே முடியாது. சாமி சொல்லிடுச்சே. என்ன உளறீங்க? பின்ன நாங்க இப்பதான் தெரிஞ்சு நல்லவங்களா வந்திருக்கோம். இன்னும் நல்லா தெரிஞ்சோம்னா பழையபடி எங்களை அயோக்கியனாவ சொல்றீங்களா? தமாஷா பேசுறீங்க. இந்தாங்க, நீங்க ஜெயில வேலை செய்யறதுக்கு சம்பளம். சம்பளமா? ஆஹா, இங்க வாழ்க்கையில சம்பளம்னு கை நீட்டி வாங்கினது இப்பதாங்க. பின்ன என்னங்க, வேளா வேலைக்கு சாப்பாடை போட்டு சாப்பிடறதுக்கு கூலியும் கொடுத்து மாமியார் வீடு மாதிரி வெளியே போனா எப்படிங்க இருக்கும் சாமி? நாம இங்கேயே இருந்துருவோம் மேடம். சொல்லாத, செய்யி. என்னப்பா விளையாடுறீங்க? சார், உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசே இல்ல சார். அதெல்லாம் வேண்டாம். இனிமே உங்களுக்கு இங்க இடம் கிடையாது. நம்ம வெளியில போய் இதே மாதிரி ஒரு ஜெயில கட்டிக்கிட்டு அதுல ஒரு சின்ன ஃபேனா போட்டுக்குவோம். அதுக்கு ஐயா கிட்ட பணங்கள்றான். சார், பணம் நோட்டை அடிக்கிறேன். பின்ன நீங்களும் ஜெயில இருக்கீங்க. இந்தா, இது உங்க வாட்ச், இது உங்களுடைய மோதிரம், இது உங்க ட்ரெஸ். 2 பேரும் எடுத்து மாத்திக்கிறேன். நம்மள உள்ளே போக சொல்லிட்டார். ஓடியாடா. இந்த